கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் தூய்மை பணிகள் நடைபெறுவதை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் இதுவரை 250 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளது என்றார். சுமார் 4000 பேர் தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கிட்டத்தட்ட இந்த 3 நாளில் பார்த்தோம்னா நம்ம ஒரு 250 டன் குப்பைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நாளையும் இந்த பணியானது தொடர்ந்து நடைபெறும். பக்தர்கள் இங்கே ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்ற நெகிழி, கரும்பு சக்கைகள், அந்த காஃபி கப்புகள் போன்றவற்றை தட்டுகள் போன்றவற்றை எரிய வேணாம் என்று சொல்லியிருக்கின்றோம். அன்னதானம் வழங்கப்படுகின்ற இடங்களில் அதே இடங்களில் அவர்கள் அந்த தட்டுகளை மற்றவர்கள் அவர்கள் சேகரம் செய்து வைத்துக் கொள்கின்றார்கள். சாலையோர கடைகளில் இருக்கின்ற நபர்களுக்கும் நாம் அறிவுறுத்தியிருக்கின்றோம். பல கடைகள் சேகரித்து வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி ஒவ்வொரு மரங்களிலுமே அதை சுற்றி நாம் கிரீன் நெட் போடப்பட்டிருக்கின்றது. அதில் நாம் சேகரித்து வைத்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் வாகனங்கள் இரவில் பெருமளவு செல்ல முயலாத காரணத்தினால் அங்கே சேகரம் செய்யப்பட்டிருந்த குப்பைகள் இப்போது அப்புறப்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமின்றி தற்போது சாலைகள் இருக்கின்ற குப்பைகள் அகற்றப்படுகின்றது.